வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த X200 FE சுற்றி வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய கூட்டமும் இருக்கு. ஒருத்தர் என்னடான்னா, அண்ணன் எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தோம், இந்த ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர். இன்னொரு சிலர் என்னடான்னா, நான்லாம் சந்தோஷமா சூரியவம்சம் படம் மாதிரி சுத்தி இருந்தேன், இதை வாங்கினதுக்கு அப்புறம் ஓரமா சீக் வந்து படுத்துட்டேன் அப்படின்னு. அது வழி வேற டிபார்ட்மெண்ட். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கே புரியல. அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, முதல்ல இவனை பேன் பண்ணுங்கடா, இனிமே இந்த X200 FEங்கிற ஒருத்தனை பேன் பண்ணுங்கடா, அவனை வச்சுட்டு தான் 1008 பிரச்சனை வருது அப்படின்னு தோணுது. சரி, ஜில் டோர் அப்படிங்கிறவர் வந்து என் ஃப்ரெண்டு விவோ X200 FE வாங்கியிருக்கான். ஆனா அதுல வீடியோ 2x ஜூம் பண்ணா நாய்ஸ் இருக்கு, ஆனா 3x ஜூம் பண்ணி எடுத்தா நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா 2x போகும்போது டிஜிட்டல்ல வரும், 3x ல கரெக்ட் சென்சார். ஆமா, டெடிகேட்டட் சென்சார். எப்பயுமே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியுங்க 2x 3x ல. ஓ, இவர் வந்து அந்த எறும்போட எறும்பு நீங்க போட்டுருந்தீங்களா, எறும்பு பேர்லாம் கண்டுபிடிச்சு போட்டிருந்தாரு. கடிச்சா வலிக்கும். ஆமா, செமையா வலிக்கும். ஆனா கடிக்கல ப்ரோ. நான் சும்மா அது படிச்சிருக்கேன். இது வந்து ராமமூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து இந்த எறும்பு பெயர் வந்து சூகை. சரியா? கடிச்சா வலி அதிகமா இருக்கும், லைட்டா வீங்கும். ஹைலைட் என்னன்னா, இது வந்து ஸ்லெண்டர் ஆண்டன் இவனுங்க சொல்றானுங்க. ஏன்னா அதோட உடம்பு எப்படி இருக்கும்னா, மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, தலை இருக்கும், அதுக்கு அடுத்து ஒரு பாடி பார்ட் ஆரம்பிக்கும், அப்புறம் சின்ன சின்னதா ஆகி அதோட எண்ட்ல திரும்ப அந்த ஸ்டொமக் ஏரியா மாதிரி வரும். ஓகே, அந்த செக்மெண்டடா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை கொண்டா தனித்தனியா பிரிக்கலாம் அந்த மாதிரி. அதெல்லாம் பண்றது இல்ல. இல்ல சொல்றேன், நான் வந்து அங்க நிக்கிறோம்ல ப்ரோ, நம்ம நிக்கும் போது நம்ம அந்த இப்போ அது என்னன்னா எதுல ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடியில ஓடுது. ஓகே, கைப்பிடியில நம்ம என்ன பண்ணுவோம், எதர் நம்ம கையை வைப்போம், அப்படி இல்லைன்னா வந்து இங்க இருக்கலாம், இப்படி ஏரியாவை ரெஸ்ட் பண்ணிட்டு இப்படி எங்கேயாவது ரசிச்சு பார்த்துட்டு இருப்போம். அந்த வழியா தான் அதுங்க ஓடுங்க. கடிக்கலாம் மாட்டேங்குது ப்ரோ. அதுங்களுக்கு இந்த இடம் எப்படின்னு தெரியுது, அதுங்க மக்களோட சேர்ந்து வாழ கத்துக்குச்சு. கரெக்ட். இந்த இதான் யாருன்னா மக்களை தான் சொல்ற, மனுஷன் தான் சரியில்லை. ஆமா, இவன் தான் எதையுமே சுத்தி பார்க்க மாட்டேங்கிறான். இப்ப அது கூட தான் குறுக்கால எவன்டா அவன் கையை கொண்டு வந்து வைக்கிறது, கடிச்சிட்டு போலாம்ல. ஆமா, கரெக்ட். அப்படிலாம் பண்ண மாட்டேங்குது, ஏறி போயிருது, இல்ல அப்படி தாண்டி கீழே போயிட்டு போகுது. இது மாதிரி இப்போ இது பாக்குறேன், சிலந்தி பூச்சி பாக்குறேன், பிரேயிங் மேண்டிஸ் பாக்குறேன், ஏகப்பட்ட பூச்சிங்களை அங்க பாக்குறேன் ப்ரோ. போட்டு அடிச்சு அதை கொன்னு தக்காளி சட்னி. 2 பசங்க இருந்தாங்க, ஓப்போ ஆசை எடுத்துட்டு போனேன். மேக்ரோ மிரட்டலா எடுக்கும், நம்ம ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரான்ட் எடுத்துட்டு போறேன். நிஜமா செமையா அடிச்சு 2 போட்டோ எடுத்து முடிச்சேன். அதுக்குள்ள 2 பேரும் எங்க இருந்து குதிச்சு வந்தாங்க. ஒரே அடி அடிச்சானுங்க, எல்லாம் ஓடிடுச்சு. அந்த கம்பி தெரிச்சு ஓடுது. கம்பியில அழகா ஒரு பூச்சி இருந்தது. சார்க்கே இதை தூக்கிடலாம்டா அப்படிங்கிறேன். அப்படியே அந்த பூச்சை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ள வந்து இந்த மாப்பிள்ள இந்த பக்கம் அடிச்சு கம்பியில, அவ்வளவுதான், எல்லாம் பறந்து போயிருச்சு. ஓகே, சோ ஆனா நிறைய தெரிஞ்சுக்க முடியுது இந்த மேக்ரோ வந்ததுக்கு அப்புறமா. வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இன்செக்ட்ஸோட நேம், அதோட இது, ஆமா, ஸ்பீசிஸ் என்ன, எந்த ஃபேமிலியில வராங்க. முட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து, பிரதர் 100% சார்ஜ், பல்முடா மொபைலு 5 hours SOT வருது, ரிமைனிங் 24% சார்ஜ் அண்ட் ஆல்வேஸ் டேட்டா ஆன்ல இருக்கு, யூடியூப் ஒரு 4 hours 15 minutes கிட்ட, கேமரா ஒரு 14 நிமிஷம், மற்ற ஆப்ஸ் எல்லாம் ஒரு 3 டைம் செக் பண்ணேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. செம ஜாலியா இருக்காரு போல பல்மிட போன். ஆனா ஒரு இது தொடர்ந்து அடிச்சு நொறுக்கி இருக்காரு போல. ஆனா தொடர்ந்து யூஸ் பண்றேன் அப்படிங்கிற. சூப்பர், பரவாயில்ல. ஆனா 9000 ரூபாய் கிடைக்குது ப்ரோ ஆஃப்லைன் மார்க்கெட்ல, நிறைய இடத்துல வித்துட்டு இருக்காங்க. ஒயிட் பிளாக். பரத் ப்ரோவோட ஃபேவரட் போன் அது. பரத் ப்ரோவோட இருக்கு, ரொம்ப ஃபேவரட் போன் அவருக்கு. குட்டியா நல்ல சோப் கட்டி மாதிரி இருக்கும், நல்ல டிவைஸ். அது மட்டும் நம்ம ஊருக்குன்னு பண்ணிருந்தாங்கன்னு வைங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். அடிச்சு நொறுக்கி 4G தான் அது. பட் ஆனா அது ஜாப்பனீஸ் போனால ப்ரோ, நம்ம ஊருக்கு பண்ணிருந்தா 765 5G தான். அவங்க ஊர்ல 5G, நம்ம ஊருக்கு 4G. அடுத்து மெயில் மீ தரன். அது என்ன மெயில் மீ, என்ன ஆக்சுவலா அது என்ன ட்ரெண்ட்? அது தெரியலையே, நானே இப்பதான் பாக்குறேன். சரி, இல்ல எல்லாரும் இந்த மாதிரி நேம் வைக்கிறாங்கன்னு பார்த்தேன். I'm using X200 FE for the past 1 week. Camera is fantastic, performance is adequate, battery life is mixed. Some day it's good, some day it's excellent, some day it's average, but never worse. Perfect all round phone. Only thing I hate is FunTouch OS. ப்ரீவியஸா வந்து OnePlus 11 ஆக்சிஜன் OS யூசர். ஆக்சிஜன் OSல இருந்து வந்தாலாம் இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா OnePlus 11 வந்து போட்டோகிராஃபில கொஞ்சம் கோளாறு தான். ஆமா. சோ இன்னொன்னு என்னன்னா, எங்க இருந்து வராங்கங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதனால தான் நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் ரொம்ப பட்ஜெட் போன்ல இருந்து டக்குன்னு ஜம்ப் ஆனா இந்த போன் உங்களுக்கு பயங்கரமா இருக்கு, உங்களுக்கு சூப்பர் அப்படின்னுவாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபிளாக்ஷிப்ல இருந்து வந்தா ஓகே அப்படின்னு தான் இருக்கு. ஹைப்பர் OS கண்டிப்பா ஏதாவது கன்றாவியா இருக்கும். ஹரி ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, Xiaomi 15 HyperOS 2.2 அப்டேட் வந்துருச்சு, SOT கொஞ்சம் பெட்டர் ஆகியிருக்கா. அந்த புது அப்டேட் இவர் பண்ணார்ல, கார்த்தி கூட பண்ணார்ல, நம்ப முடியல, எல்லாம் தப்பாச்சே. சரி பாருங்க, நான் திரும்ப அவங்க கிட்ட சொல்றேன், ஏதோ தப்பு நடந்திருக்கு,
உங்களோட குவாலிட்டி சொல்லிட்டு நீங்க வெளியில போயிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த அப்டேட் பண்ணதுமே போன் ஆனே ஆகக்கூடாது, ஆனா அவருக்கு வந்து SOT அதிகம் வருது அப்படின்னு. அது சார்ஜிங் பாருங்க எப்படின்னு. இப்பெல்லாம் 80 to 20% வரதுக்கு நியர்லி 6 hours 60% ட்ரெயின்னா 6 மணி நேரம் SOT-யா? ஆமா ப்ரோ. யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ கேமரா அண்ட் செஸ் கேம், அவ்வளோதான். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஷ்யூ அப்புறம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சால்வ் பண்ணிட்டாங்க. HyperOS நல்லா வந்துருவான், இல்லாட்டி ஊ தான் அப்படின்னு போட்டிருக்காப்ல. அப்ப ஜாவேத் ப்ரோட்டையும் கார்த்திக் PL ப்ரோட்டையும் கேட்கணும். ஸோ இப்போ நான் வந்து 15 Ultraல பார்த்தேன், சரி ஏதோ பெரிய சப்போர்ட் வரும் போலான்னு பார்த்தா ஏர்டெல் 5G ஸ்டாண்டலோன் அப்டேட் வந்திருக்கு. ஏய் இங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் உனக்கு இது ரொம்ப அவசியம் இப்போ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ முதல்ல பைப்பு திறந்தா தண்ணி போற மாதிரி இருக்கு, அந்த பேட்டரி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணு. கேமரா ஆன் பண்ணா தலைவன் ஃபுல்லா போயிடுறான். இதெல்லாம் சூடே ஆகல ப்ரோ. நம்ம இவன் ஆமா என்ன டாஸ்க், இந்த கேமரா ரிலேட்டட் டாஸ்க்லாம் கொடுத்து அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டான். ஓகே, அடுத்து வந்து சாந்தனு அப்படிங்கிறவர் வந்து பேரையே மாத்திட்டாரா? X200 FE. ஆமா, அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் கூட வந்திருக்கும், X100 அப்படின்னு ஒன்று வந்து. அதான் அது வீடியோவே போட்டச்சே, X100 Pro. அவரு கதறிட்டு இருந்தாரு, X100 Pro கதையே முடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மீண்டு வந்திருக்குன்னாரு. ப்ரோ நான் Vivo X200 FE தான் யூஸ் பண்றேன், எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான், தெர்மல் ஹீட்டிங், அது மட்டும் தான் ப்ராப்ளமே. கேமரா தரமா இருக்கு, கேமிங்க்கு ஓகே, நாட் பேடு, மல்டிடாஸ்கிங்க்கு அடிப்போலி, மீடியாவுக்கு சூப்பரு, வீடியோ குவாலிட்டி அவுட்டோரு ஹீட் ஆயிடும்ல, இன்டோர்ல ஓகே, பேட்டரி 9 hours ஸ்கிரீன் ஆன் டைம், தட்ஸ் ஆல் ப்ரோ, 4 out of 5, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வீடியோ. சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாரீஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ எனக்கு X200 FE பேட்டரி ட்ரெயின் இருக்கு, அதுவும் நைட் யூஸ் பண்ணாதப்ப 13% ட்ரெயின் ஆகுது, யாராச்சும் கிளாரிஃபை பண்ணுங்க. அண்ட் 2 times என் நெட்வொர்க் இல்லாம ஆகிருச்சு, போனை ரீபூட் பண்ணேன். ஆஹா, அவர் ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, புரிஞ்சிருச்சா, எந்த ஆப் ட்ரெயின் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறது நல்லதுதான். ஆமா, கரெக்ட் தான். மேபி நெட்வொர்க் கூட இருக்கலாம், ஏன்னா டிமென்சிட்டி ஜியோ பெட்டர் லவ் ஸ்டோரி. ஆமா கரெக்ட், அது ஒரு டைப்பா இருக்கும். அது ஜியோ வேற நம்பர் 1. ஆமா ப்ரோ, அதுலதான் நம்பர் 1, அதுலதான் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. அப்படிதானே ப்ரோ தெரியுது, வேணா இவ்வளவு கோளாறு இருக்குது. அது கரெக்ட், எல்லா போனுமே சாவுது. ஃப்ரீ ப்ரோ, அப்படிதானே உள்ள வந்துச்சு, அதனால. அது மட்டும் இல்ல 1 Gbps நீங்க பார்க்க முடியுமா? ஆமா கரெக்ட். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணா மனசுக்கு ஹாப்பியா இருக்குல்ல. ஓகே, அந்த இந்த படம் பாத்திருக்கீங்கல்ல, ஐயோ செம ஃபன்னா இருக்குமே, ஜாக்கின்னு ஜாக்கி நாயை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அதான் சுத்தி எல்லாரும் வாசிப்பாங்களே, அப்படிதான் இருக்கும். அதுதான். சரி, உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூசிங் ரைட் நோ பட் 8MP அல்ட்ரா வைட் டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு, SOT ஆல்சோ டிசப்பாயிண்டட், 4 to 5 hours தான், மேபி நெக்ஸ்ட் அப்டேட்ல சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனா அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் கோளாறு. கிருஷ்ணா விஜய், நம்ம கிருஷ்ணா இவனா கிறிஸ்டா, உங்க போன்ல ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு. ஓகே, ஏர்டெல் இஸ் ஃபோர்சிங் கஸ்டமர் டு ஸ்விட்ச் டு போஸ்ட். அது நீங்க அந்த ஒன்லி ஃபோன்ஸ்ல பேசுனீங்கல்ல, வச்சன் ப்ரோ சொன்னாரு போஸ்ட்பெய்டு தான் மாத்தி அவனை போர்ட் பண்ணணும்னா, இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு. அது eSIM-க்கு. ஆமா ஆமா. I have been using BSNL as my primary SIM since 2017. I have Wi-Fi at home. And in 2020, I got a Jio SIM as my secondary number. While outdoor, I used Jio for internet and BSNL for calls. Recently, several of my contacts told me that when I tried calling my BSNL number, it was often unreachable. And the call also only connected after a few second attempt பண்ணாதான் வருது அப்ப. Okay. Because of this, I decided to port my primary number from BSNL to Airtel and move on my secondary number to BSNL. Since it's cheaper and BSNL is the only network that works in many hill stations I visit. உண்மைங்க, அதெல்லாம் அது உண்மைதாங்க. எங்க அப்பா சிம்லாம் நெட்வொர்க் ஹில் ஸ்டேஷன் போனா இருக்கும். ஏர்டெல்லாம் ஜியோலாம் ஏர்டெல் ஜியோ கொஞ்சம் படுத்து அவங்களால முடியாது. அட் த ஃபர்ஸ்ட். ஆனா இதுல என்ன ஃபேக்ட் தெரியுமா, ஏர்டெல் கூட கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன், 2G 3G வச்சு தப்பிச்சிரும். 3G கூட அவன்கிட்ட இல்ல ப்ரோ, நெட்வொர்க் ஆகாது. பட் ஆனா சிக்னல் சம்டைம்ஸ் வரும். ஏர்டெல்ல ஜியோல எதுவுமே வராது, ஏன்னா 4G 5G மட்டும் தான். ஆமா, இது ஒரு பாயிண்ட் இருக்கு. At the first Airtel store I visited, the manager told me that the BSNL number can only be ported to Airtel postpaid. இது வந்து ஏமாத்து வேலை. 100% மாத்தலாம். I asked where is the rule was published, but she never gave a clear answer and kept repeating the BSNL could only be ported to postpaid. Even though my mom had successfully ported her BSNL number to Airtel prepaid just 3 weeks earlier, I showed her the proof and only then did she say she would try to port in the prepaid, but want there were no guarantees. இந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறனாலே என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு பர்சனலா டார்கெட் இருக்கு,
உங்க பிரான்ச்ல டார்கெட் இருக்குன்னா ஓப்பனா கால்ல விழுந்துருங்க கன்சியூமர் கால்ல. ஐயா எனக்கு வந்து டார்கெட் இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு வந்து நார்மலா கொடுக்க வேண்டிய சேலரியே கொடுப்பாங்க, அதனால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், 1.5 மாசம் அனுதாபா ஓட்டா ஒரு சில பேர் ஓகேன்றாங்க, கால்ல விழுந்துருங்கன்றேன். அது இங்க வருங்க. அப்புறம் நான் உங்க போஸ்ட் பெய்ட 1.5 மாசத்துல ப்ரீபெய்டா மாத்தி தரேன், இப்படிதான் பண்ணுங்க. டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இல்ல ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு மாத்தி கொடுத்துறோம். அதை விட்டுட்டு புதுசா ஏதாவது ரூல் சொல்லி உருட்டுனா மாட்டுனா வெளுன்னு வெளுக்கப்படும், கடுப்பா இருக்கும், அதெல்லாம் தோல் உரிக்கப்படும். ஆமா. while submitting the details in her Airtel app she pressed the back button and then the application failed. அவ்வளவுதான், அலைய விட்டுருக்காங்க ப்ரோ, பாவம் ப்ரோ அவரு. ஆனா சீரியஸா டைம் வேஸ்ட், டிராவல் அவ்வளவு தூரம் தப்பு. சரி, இது நல்ல விஷயம் ப்ரோ. இதை வந்து முடிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கமெண்ட் அப்படியே எடுத்துட்டு போய் ட்விட்டர்ல போட்டு ஏர்டெல்ல டேக் பண்ணி என்ன தலைவரே இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கேட்போம். அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு தெரியணும் நீங்க ஏன் டார்கெட் கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். போஸ்ட்பெய்ட் கன்வர்ஷன் டார்கெட் நீ கொடுத்தனா உன் எம்ப்ளாய் இப்படிதான் வேலை பார்ப்பாங்க. மொத்தம் என்ன ஆயிடும், உள்ள வர வேண்டிய ப்ரீபெய்ட் கஸ்டமரும் வர மாட்டாங்க. ஆமா, நாசமா போ. ஏன்னா எல்லாராலையுமே போஸ்ட்பெய்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ப்ரீபெய்ட் வந்து கம்மி ரேட்ல கிடைக்குது. போஸ்ட்பெய்ட்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்கு, 499 மினிமம் பிளான் இருக்கு. அது டாக்ஸ் எல்லாம் சேர்த்தா 550 ரூபா 580 ரூபா வருது. யாரு கட்டுவா சொல்லுங்க? இல்ல ப்ரோ, இதுல நிறைய பிராக்டிகல் ஃபேக்டர்ஸ் வேற இருக்கு. இப்ப நான் வந்து இப்போ ரீசெண்டா வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கிறனால எனக்கு ஓகே. ஆமா, எதுவுமே எடுத்து அப்லோட் பண்ண மாட்டேன்னா அவங்களுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்லிமிடெட் 5Gலாம்? அப்ப மொத்தம் வந்து நார்மல் பேசிக் பிளான் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ பேசிக் பிளானே இல்ல எதுலயுமே, அது வேற ஒரு பெரிய கடியா இருக்கு. 2 சிம் யூஸ் பண்றவங்க எல்லாம் எப்படி போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணுவாங்க? இந்த VI வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போக வேண்டிய ஏரியால அவன் லூஸ் மாதிரி பண்ணாம என்னன்னா, நான் என்ன சொல்றேன், 12ல இருந்து 12 ஃப்ரீ டேட்டா கொடுக்குது இல்ல, பேசாம மாச சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த டேட்டாவுக்குலாம் என்ன சும்மா வருது, என்ன டேப் திறந்தா வருதா என்ன? மாச சப்ஸ்கிரிப்ஷன்ல பட்டன் போன் வச்சிருந்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி 100 ரூபாய்க்கு மந்த்லி ரீசார்ஜ் கொடு. எவ்வளவு வயசானவங்க உங்ககிட்ட வந்துருவாங்க தெரியுமா? ஏன்னா அதுல 2G 3G இருக்கு, நெட்வொர்க் இஷ்யூ அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சில கதவுகள் எல்லாம் திறந்தா நல்ல பெரிய ஆளா இல்லாம ஆனா ஏன் பண்ண மாட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. So I left and went to another Airtel store. When I asked if BSNL numbers could only be ported to postpaid, they said there was no such restriction. When they tried to submit my porting request, the app showed an error because the previous application was still active. They told me the original store needed to cancel and complete the pending request. I went back to the first store and asked the manager to cancel the previous application. She said she need to contact Airtel support team and the cancellation would take about a week. பொய். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி போஸ்ட்பெய்ட் பண்ணனு, சரி ஓகே போஸ்ட்பெய்ட் போடுங்க அப்படின்ட்டீங்கன்னா ஓகே ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ரிக்வெஸ்ட் போட்டு ப்ரீபெய்டு கொஞ்சம் காண்டாகுது, வேற எதுவும். அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். படிச்சு பார்த்தா எரிச்சலா வருது. ஃபைனலி I walked into a Jio store and got my number ported to Jio prepaid in just 2 minutes. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இந்த இடத்துல தான் அம்பானி ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆமா, சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதாவது இது வந்து கைண்ட் ஆஃப் அன் ஆப்ஷன் டோர். யாரு அந்தந்த நெட்வொர்க் தான் பாத்துக்கணும். இதை நான் சீரியஸா வந்து இது இப்ப இவரு மாதிரி எத்தனை பேர் கடுப்பாயி ஜியோக்கு போயிருப்பாங்க. ஏர்டெல் பண்ற டார்ச்சருக்கு நம்பர் 1ல இருக்கிறான். சிம்பிளா போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான். அவன் வந்தா வராட்டி போ மாதிரி இருக்கான் அவன் ஜாலியா. இவங்க என்னடானா இப்படின்றதுக்குள்ள போர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க ஜியோல. இப்ப ஏர்டெல்ல பாருங்க அலைய விட்டுருக்காங்க. அவர் இதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் யார்கிட்டயே ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஏர்டெல் வாங்குங்கன்ட்டு. கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நானும் சொல்ல மாட்டேன், ஓடிருங்கன்றுவேன். நம்ம வந்து எதனால ஏர்டெல் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றேன்னா, நான் ரெட்ரோஃபோன்ஸ்க்காக தான் ப்ரிஃபர் பண்றேன். டப்புனு இதுல இருந்து கழட்டி போட்டு யூஸ் பண்ணி ஜாலியா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப ரெட்ரோஃபோனுக்காக நான் ஒரு நம்பர் வாங்குறேனே வைங்களேன், அதை எடுத்துட்டு நான் வெளில போனாலும் யாருக்கு கால் பண்ணாலும் புது நம்பரா இருக்கும். கரெக்ட். அதுவே ஒரு பெரிய பிரச்சனை இந்த காலத்துல. இப்பதான் புது நம்பரை பார்த்தாலே எல்லாரும் அதிரி அடிச்சுட்டு வர்றாங்க. அதனால பழைய நம்பரே வந்து ஓடிபியா கார்டு மேல 16 நம்பர். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு ப்ரோ. நான் வந்து மெக்காஃபில வந்து $699 ஒரு பிளான் எடுத்திருக்கேன். ஓகே, அது நீங்க தான் எடுத்தீங்களா இல்ல நீங்க தெரியாம யாரோ எடுத்துட்டாங்களா, அதனால நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு வந்தது மெயில். நான் ஒண்ணு சரி பரவாயில்ல, எனக்கு $700. ஆமா சரி ஓகே, வேற யாரோ யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு டெலீட் பண்ணிட்டார் மெயில. ஆமா அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க, என்ன பண்றது. சரி, பால் ஆண்ட்ரூ அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ரியல்மி GT60ல ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் 1.01 GB கேம். நவ் தி ஆடியோ பேலன்ஸ் இஸ் கரெக்ட்லி ஒர்க்கிங். சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகல, ஆடியோ உள்ள போயிட்டு அந்த ஆக்சஸபிலிட்டில ஆடியோல போயிட்டு ஆமா லெஃப்ட் ரைட்ட வந்து டியூன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அந்த அப்டேட்ல. மேசிவ் கோலர் நான் தான் அப்படின்னு சொல்லி Realme is doing something good with updates. அந்த அனிமேஷன்ஸ்ல வந்துச்சுல அவளோ ஃபோன்ஸ்க்கு நாட் 5 ரிவ்யூ. ஆமா, இல்ல நம்ம நண்பர் பேர் தான் அது. கோலார் 69. ஆமா சரி, OnePlus Nord 5 ரிவ்யூ. ப்ரோ இந்த மொபைல் வாங்கி 3 வீக்ஸ் ஆச்சு. ஐ ஹேவ் மூவ்ட் ஃப்ரம் Realme 7 to Nord 5. Nord 5 OS is similar to Realme 7 OS. ஆமா, கலர் Realme 7. ஆமா, although Realme 7 is Android 12 based, OnePlus UI is best. Display is big and easy to hold. Use and picture quality is also top notch. Camera is best for its price.
நைட் டைம் போட்டோஸ் அண்ட் ரியர் கேமரா போட்டோஸ் செல்ஃபிஸ் ஆர் பெஸ்ட், போர்ட்ரேட் ஹேஸ் சம் இஷ்யூ, தே நீட் டு ஃபிக்ஸ். ஆமா இதான் நானும் சொல்லியிருப்பேன். கரெக்ட். போட்டோஸ்லாம் ஓகே, செல்ஃபிலாம் சூப்பர். ரியர்ல போர்ட்ரேட் எடுத்தா எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த நம்ம லூசு ஒன்று இருக்கு அந்த ரெட்மி 14 Pro Plus. ஆமா ஆமா, ரெட்மி நோட் 14 Pro Plusலாம் மாசம் எடுத்துட்டு போச்சு. அது வேற லெவல் எடுக்குது. அது கேமரா சென்ட்ரிக். இவர் பாத்தீங்கல்ல நம்ம இவருக்கு கிருஷ்ணா ப்ரோ 14 Pro Plus கொடுத்திருக்காங்க. ஆமா, அவர் என்னடான்னா வச்சு போட்டோ எடுத்து தள்ளி தள்ளி மேக்ரோலாம் எடுக்கிறாரு, இதெல்லாம் எடுக்கிறாரு. அதனால நல்லா இருக்குங்க. அந்த போனுக்கு 30K கேமராக்காக அந்த போன் வாங்குனாங்க. பட் அந்த இது ப்ரோ அதுல இருக்க சென்சார் வந்து என்னன்னா அந்த 13 Ultra இருந்தது இல்ல, Xiaomi 13 Ultra, அதுல உள்ள ஏதோ லைட் ஃபியூஷன் சென்சார் இருக்கு. அது லைட் 100 வாங்க, ஏதோ லிட்டியா 800 ஏதோ லைட் 100 சொல்லுவாங்க ப்ரோ. தேடி பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நல்ல சென்சார், கேமரா நல்லா இருக்குங்க. அதுல உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஈவன் செல்ஃபி கூட நல்லா இருந்துச்சு அதுல. ஆமா, செல்ஃபி கூட நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேட்டரி பிஃபோர் நோ அப்டேட் 8 hours சொல்லிருந்துச்சு. ஆஃப்டர் 2 updates 5 to 6 hours ஆயிடுச்சு. Now only I am afraid to update further and I use the instant YouTube mostly. இப்போ ஒரு எப்படி இருக்கும், அடுத்த அப்டேட்ல வந்து 4 to 5 years அதுக்கு அடுத்த அப்டேட் இல்ல. எனக்கு தெரிஞ்ச புது போன்னா நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் ப்ரோ. 1 year வாரண்டி இருக்குது. ஏதாவது பிரச்சனை கூட அவங்க கழுத்து பிடிச்சி கேட்கலாம். அந்த அப்டேட்ஸ்ல தான் புது போன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ. நம்ம பயந்துட்டு அப்டேட் பண்ண முட்டோம்னா பெட்டரான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. அவர் நினைப்பாரு ப்ரோ எப்படி தெரியுமா, ஏங்க 8 மணி நேரம் இருந்தீங்க, இப்போ 6 மணி நேரம் இருந்தீங்க, அடுத்து 5 மணி நேரம் அடுத்து. ஏன்னா OnePlus 13 இவர் சந்துரு ப்ரோ சொன்னார்ல, கரெக்டா ஒரு அப்டேட் வந்துச்சு, அவருக்கும் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்டேட். சூப்பர். அந்த பேட்டரி லைஃப் வந்து 7 hours வந்து 9 hours ஆயிடுச்சு. So updates on the 13K கொடுக்கும்போது நீங்க not fake தாராளமா பண்ணலாம். Performance is moderate, I know, but this OS is well optimized, so need to high performance to handle this OS like HyperJet OS. அது கண்ட்ராவி தான். Speakers and all other working perfectly. I think this mobile is value for money. Also, I like to share my old phone review, Realme 7, which I am using 5 years. It is an Android 12 and I got still 6 hours SOT solid, and before 5 years they give AI camera and performance was best at that time. Still works perfectly with no lag, which surprised me because my friend's new phone got shutter, but my old phone did not get any lag now. Why don't they launch such phones nowadays? I don't know, but OnePlus Nord is good and I am satisfied. ஏன்னா அந்த டைம்ல ஹார்ட்வேர் தாங்க நம்பி இருந்தாங்க. இப்போதான் எல்லாம் ஒரு பீத்த சென்சார் யூஸ் பண்ணி ஏஐல வந்து டச் அப் கொடுத்துறானுங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஏஐன்றானுங்க. கேட்டா அந்த டைம்ல 64 மெகா பிக்சல் கொடுக்குற அந்த பட்ஜெட் போன்ஸ் 15000 போன்லயே அவ்வளவு சூப்பரா போட்டோ எடுக்கும். 64 மெகா பிக்சல் அந்த மோட்ல எடுத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டியா இருக்குங்க. இல்ல ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா மக்களும் வந்து எப்படி தெரியுமா, அண்ணா அது என்னென்ன பொரியா விடுங்க. அடுத்த ஒரு காலத்துல பெரிய விஷயமா வாங்கி சாப்பிட்டது உண்டு. அடுத்து இப்ப பொரியில ஒண்ணு என்னடா இது எவனும் வாங்க மாட்டான், லைட்டா வெள்ளத்தை தட்டி போடுவான். அண்ணா என்னென்ன அது பொரியுமா, பொரி இல்ல வெள்ளமும் போட்டிருக்கேமா, அப்படியா சரி. அடுத்த வரும்போது அதெல்லாம் என்னதுண்ணா அது பொரி வெள்ளம் ரெண்டு போயிடுவாங்க. ஐயோ என்னடா கடலை போட்டுறீங்க, எக்ஸ்ட்ரா தான் போட்டு 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 இப்ப எங்க இருக்கு பாருங்க போன்லாம். ஆமா, அதாவது எதையாவது ஒண்ணு போட்டாதான் வாங்குவாங்கன்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. உடனே அவங்க வந்து எதையாவது போடுறாங்க, அது நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அதை பத்தி யாருமே யோசிக்கிறது. அது ரொம்ப பெரிய கொடுமையான ட்ரெண்ட் ப்ரோ. அது எதுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு கேவலப்படுத்துறதாங்க. இது உள்ள பூந்து என்ன பண்ணிட்டோம்னா மொத்த கேமராவையும் காலி பண்ணி விட்டு போயிடும். அது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குது ஏனால. ரியலிஸ்டிக் அதுல அப்படிதான் இருக்கு. அவன்கிட்ட ரியலிஸ்டிக், அவன் ரியல் அந்த இதுல சொல்லுவானே அப்படிதான். அது ரியல் ஆன்டிடா, எல்லாம் மாயை. இதுல வரும் ப்ரோ, அது செம ஃபன்னா இருக்கும். ஏதோ ஒரு எலி படம். ஓகே ஓகே. ஐயோ என்ன எழுதிருக்கா கேப்பார்ல, பண்டல் கட்டி தருவோம், சுண்டல் கட்டி தரணும் எழுதிருக்கேன் அப்படி. அதுலதான் வரும். அந்த மாதிரிதான் ரியாலிட்டிக்கு ரியல் ஆன்டின்னு எழுதி வச்சிருப்பான். அது அந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரண் அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா வாரண்டி பீரியட் இருக்கும் போதே ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிஆர்னு பில்லிங் அமௌண்ட் 25% மட்டும்தான் தரேன். அது என்ன மேட்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலா டிஓ அது ஓகே, டிஓஏ சர்டிஃபிகேட் ஞாபகம் இருக்கு நமக்கு. டெட்டான இது என்ன பிஆர் போஸ்ட்பெய்டு பில்லு கட்டுறதுக்குலாம் ப்ரோ. நீங்க பிஆர்னு சொன்னதுக்கு என்னன்னு சொல்லிருக்கலாம் ப்ரோ. நான் இங்க தேடினா ஏஐ விழி பிதுங்கி நிக்குது, எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு ஏஐ விட்டா வந்து பஜாஜ் பின்செல்லாம் போகுது. அதான் சொல்ல வந்தேன், அதனால நீங்க சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் லீஃப் அப்படிங்கிறவர் வந்து, தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் மை கமெண்ட். ரியல்மி GT6 கரண்ட்லி ரிசீவ்டு லேட்டஸ்ட் அப்டேட். ஆஃப்டர் அப்டேட் நோ ரேண்டம் ஹீட்டிங் இஷ்யூ, டிவைஸ் பிகேம் மோர் ஸ்டேபிள். கேமரா எப்பவும் போல பெயிண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கு. கேமரா எப்பயும் போல பெயிண்ட் தான் ரியல்மி. அப்புறம் எஸ்ஓடி வந்து ரியல்மி UI 5ல 9 to 10 hours, பட் லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருந்து எஸ்ஓடி 8 to 9 hours வருது. ஓவரால் 28க்கு ஒர்த்து தான் ப்ரோ. 12 to 56 GT6 சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா 25Kலாம் கிடச்சிச்சு சேலில் GT6. நல்ல ஃபோனுங்க அது. ஆட்டோ ஃபோக்கஸிங் இஷ்யூலாம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை பார்த்தியா? பார்த்தாச்சு இருக்கு, அது இருக்கு.
நான் ரியல்மி UI5ல இருக்கேன். அதுக்கு எப்படி நான் போனேன், அது போர் அடிக்குதுன்னு போனேன். அடுத்த அப்டேட் வந்தோடனே நான் அதுக்கு வந்துப்பேன். என்னையா இது அப்படின்னு தான் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, நான் லாஸ்ட் 3 monthsக்கு முன்னாடி ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 வாங்கினேன். இதுக்கு முன்னாடி OnePlus Z2 ANC யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெக் பேண்ட். ஆமா, நான் யூஸ் பண்ற மொபைல் சாம்சங் M51. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நெக் பேண்ட் ப்ளூடூத் கனெக்ட்ல இருக்கும்போதே யூடியூப்ல ஏதாவது கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணா ட்ராக் ஸ்பீக்கர்ல ஃபர்ஸ்ட் ப்ளே ஆகும், மொபைல் ஸ்பீக்கர்ல ப்ளே ஆகுது. திரும்ப ப்ளூடூத் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் வருது. OnePlus Z2ல இந்த இஷ்யூ எப்பயாவது தான் வரும். பட் ரியல்மி நெக் பேண்ட்ல வீக்லி 2 to 3 times வருது. இது நெக் பேண்ட் இஷ்யூவா இல்லாட்டி ரியல்மி லிங்க் ஆப் இஷ்யூவா இல்லைன்னா மொபைல் இஷ்யூவா? இது ஆக்சுவலாக அந்த ப்ளூடூத் கனெக்ஷன் அல்காரிதம் இருக்குல்ல, அதில் ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க பாஸ் பண்றீங்க இல்லாட்டி ஏதோ பார்க்காம நிறுத்திட்டீங்க, இப்போ மீடியா பிளேபேக் எதுவுமே இருக்காது, கனெக்ஷன் இருக்கா, ஆனால் டேட்டா இருக்காது. திரும்ப டேட்டா கொடுக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூடூத்துக்கு அனுப்பாம உட்காந்து ஸ்பீக்கருக்கு அனுப்புது. மேபி நீங்க அந்த ப்ளூடூத் அந்த வயர்லெஸ் கனெக்ஷனை ரீசெட் பண்ணி பார்க்கலாம். ரீசெட்ல போயிட்டு வைஃபையும் ப்ளூடூத் எல்லாமே ரீசெட் ஆகும். ரீசெட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, அந்த ஃபிக்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பண்ணலாம். ஏன்னா சாம்சங்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. ரீசெட்ல வந்து தனியா அந்த வைஃபையும் ப்ளூடூத்தும் இது பண்ணலாம். இதுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா. அருண்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் போக்கோ M7 5G Snapdragon 4 Gen 2 பவர்டு வாங்கி 1 month ஆயிருச்சு. வாங்கின அன்னைக்கு HyperOS 2.0 அப்டேட் பண்ணிட்டேன். பட் நவ் அது நியூ கண்ட்ரோல் சென்டர் ஆப்ஷன் வரல. 1 week நிறைய லேக்ல இருந்துச்சு. அப்புறம் சர்வீஸ் சென்டர்ல கேட்டதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hzலேருந்து 60 Hz சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் சேஞ்சு லேக் எதுவும் இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. ஐம் நாட் கேமர், ஒன்லி மீடியா கன்சம்ஷன் மட்டும்தான். ஆனால் ரெட்மி 14C கூட கம்பேர் பண்ணால் இதில் நிறையா அனிமேஷன்ஸ் மிஸ் ஆகுது, அந்த UI ஃப்ளூயிடிட்டி மிஸ் ஆகுது. ரெட்மி 14C அண்ட் போக்கோ M7 ரெண்டுமே ஒரே ஸ்பெக்கு தான், ரெண்டுமே HyperOS 2 தான். ஆனால் எனக்கு ரெட்மியில் ஃப்ளூயிடிட்டி போக்கோ, அதாவது ரெட்மியில் இருக்கிற ஃப்ளூயிடிட்டி போக்கோல இல்லை அப்படின்றாரு அவர். இது வந்து மெயிலையும் அனுப்பியிருக்காரு, நான் பார்த்தேன். மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஏதாச்சும் இவனுங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா தெரியலையே ப்ரோ. ஆனால் இவர் என்ன கேட்குறாரு பாருங்களேன், அதில் மெயில், ஏன்னா யூஸ்வலாக ரெட்மியில் தூக்கிட்டு போக்கோல எப்பயுமே இருக்கும். இது அவருக்கு வித்தியாசமாக நடந்திருக்கு. மெயிலில் தான் போட்டிருந்தாரு, இது இல்லை அந்த அனிமேஷனில் அது ஒர்க் ஆகல, இந்த ஆப்ஷன் வரலன்றாரு. அதெல்லாம் ஆனால் ரெட்மியில் வருதுங்கிறாரு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் அந்த 2030Kல வந்து ரெட்மியில் தூக்கிடுவான், போக்கோல எல்லாமே அப்படியே இருக்கும். இது தனி 10,000 ஃபோன். ஆமாம், 110Kல வரும் இதெல்லாம் 14C அதெல்லாம். தெரியல, நம்ம வாழ்க்கையில விளையாடுவதே உங்களுக்குலாம் வேலை. ஏன்டா மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்படி? நிரேஷ் சிவனா பர்டேக்கு 4 வீடியோ போடுறீங்களே, நீங்க எப்போ சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, எப்போ ஒரு ஒர்க்குக்கு போவீங்க? அது கீழே கமெண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, அதனால தான் எடுத்திருந்தேன். ரிப்ளை யார் போட்டிருக்கா? ஃபர்ஸ்ட் மார்க்கோ த ஃபீனிக்ஸ். ஆமா, அதனாலதான் அவர் ஆண்டவர். இத வேற நம்ம காக்கரோட் வந்துட்டாரு. அவர் வந்து 4 இல்ல 3 தான் ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோ ப்ரோ. அட்லீஸ்ட் 1 to 2 days ஆகட்டே இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு செட் டைம் பப்ளிஷ் பண்ண முடியும். கரெக்ட். சிவா சந்தோஷ், சிவா ப்ரோ கிட்ட மட்டும் தான் 10 GBல 10 Gbps இன்டர்நெட் இருக்கான். இன்டர்நெட் இருக்கு, 10 வீடியோஸ் வந்துரும். எடிட் பண்ணவும் நினைச்சா லைவ்லயே வந்து. ஆமா, அதாவது 10 Gbps இன்டர்நெட் இருந்துச்சுன்னா போதுமா, லைவ்லயே வருமா 10 வீடியோ. ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி. ஆமா, இது ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆசை. ஆண்டவர் இந்தியா ரேடியோவா? ஆமா, ஆல் இந்தியா ரேடியோ இல்ல, ஏஆர் கிடையாது, ஆண்டவர் இந்தியா ரேடியோ. எப்படி பண்ணலாம்? அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நம்ம பண்ணலாம். பார்க்க வரவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அவங்க எல்லாம் மோஸ்டா பாட்காஸ்ட் தானே கேக்குறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க உங்களோட. பண்ணலாம் ஜாலியா. இது வந்து ஆக்சுவலா ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணணும் ப்ரோ. எப்படின்னா லைவ் போட்டு விட்டுட்டு இன்வெர்டர் எல்லா செட்டப்பும் வச்சுட்டு, கரண்ட் போறது வேற நம்ம ஊர்ல வாடிக்கை ஆயிடுச்சு, எல்லாம் செட் பண்ணிட்டு எந்த இடையூறும் இல்லாம லைவ் போறதுக்கான எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிட்டு போயினே வெளியே வரும் ப்ரோ. இல்ல ஆடினே இருப்பேன். அது வந்து ரிவ்யூ வெளியில வந்து ஒரு மையம் வந்து ரிவ்யூ கொடுப்பான், தியேட்டர்ல ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துருவான். ஆடினே இருப்பேன் அப்படின்னு ஆடிட்டே இருப்பான் ஃபுல்லா. டேய் சேர்றா, என்னடா படம் இப்படி இருந்துச்சு, ஆடினே இருப்பேன். அதேதான் நாங்க வீடியோல ஆடினே இருப்போம், பேசினே இருப்பேன் தான். ஆமா, அப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அடுத்தது ஹரி. சரியா, ஹரிஷ். இவர் பாருங்களேன், ஹரிஷ் ஷரீஷ் MS ஹரிஷா? MS ஹரிஷ். MS மட்டும் கேப்ஸ்ல போட்டு ஹரிஷ் MS ஹரிஷ் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ டாக் அபவுட் Moto Edge 60 Pro கேமரா ஃபாக் இஷ்யூவா? ஆமா, நான் யூஸ் பண்ணியிருந்தா தானே அது எனக்கு தெரியும். எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை ப்ரோ. மெனி பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ்டு தட். செக் ஃபிளிப்கார்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸா? இஷ்யூ வில் கம் when the phone gets hot like turbo charging or using camera and updating phone. I got that mobile till now in the service center. ஆமா, அவர் வாங்கி இருக்காரு. Because of service center repair or replacement. I gave to service center but they throttled the performance to 8 lakh under to score. But during the unboxing it was 1.4 million.
Now after throttling, the issue is still there. When our climate is warm, we can see that. So if anyone is testing, try the room temperature with fan off, without AC. Oh, AC-யும் இல்லாமே. ஆமா. In flat area, keep the phone and run unto to test. Camera fog will appear. நார்மலா எல்லாத்துலயும் கேமராவை யூஸ் பண்ணும்போது வர வேண்டிய கேமரா ஃபாக். ஏன்னா Xiaomi 14 எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. கேமரா யூஸ் பண்ணாதான் ஃபாக் ஆகும். இவருது சும்மாவே ஆகுதான். நாங்களாம் வித்தியாசமா. அவ திரும்பவும் சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. யாராச்சும் 60 Pro யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் சொல்லுங்க. ஏன்னா 60 Proல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நிறைய பார்த்தேன் நான். நம்மளே படிச்சோம், போன வாரம் படிச்சோம், அது முன்னாடி வாரம் ப்ரோ. இத்தனைக்கும் அதெல்லாம் வரும்போது நமக்கு என்ன தோணுது, ஏன் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு வேற எங்களை வேற கேட்டிருந்தாங்க. அந்த போன் நல்லா தானே இருக்கு, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? யூஸ் பண்ணா தெரியும். நீங்க எல்லாரும் நல்ல டேட்டா கொடுங்க. இப்பதான் மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லிருக்கேன். நீங்க முடிஞ்சா என்ன பண்ண முடியும்னா, இது வேற ஒரு சில எல்லாமே அனுப்பலாம், ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்களோட ஓன் இது கூட அனுப்பலாம். இப்போ நம்ம ஒரு மெயில் எடுத்துக்கிட்டா மெயில்ல வந்து மல்டிபிள் அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து இப்போ ஒரு சிலர் என்ன 25 MB ஆடியோ, அப்போ நீங்க வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணலாம். அப்படியும் இல்லையா, நீங்க உங்க டிரைவ்ல போட்டுட்டு யார்கிட்ட இந்த லிங்க் இருக்கோ அவங்களுக்கு ஆக்சஸ் அப்படிங்கிற இதை எலிஜிபிள் பண்ணி எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்க டிரைவ்ல இருக்க எதனால நான் ரீட் பண்ணலாம். ஆமா, ரீட் பண்ணி வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிரைவ்ல போய் டெலிட்டும் பண்ணிடலாம். சிம்பிள். நீங்க அதையும் வெரிஃபை பண்ணிக்க முடியும். நான் அதுக்கு தான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டரான டேட்டா கிடைக்கும், மக்களுக்கும் வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, கிளாரிட்டியா முக்கியம். ஏன்னா நம்ம வீடியோல பேசும்போது அந்த ப்ரூஃபோட காட்டிடலாம். நீங்க வந்து மேனிபுலேட் பண்றீங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அதான், ஏன்னா நிறைய பிரச்சனை. கிணறு வெட்டின ரசீது இருக்குங்க. அதே தான் ப்ரோ, அந்த ரசீது வேணும் ப்ரோ. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஸோ ரசீது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு தான். சரி, அடுத்து அஸ்வின் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ, Realme 13 Pro Plus மொபைல் ஹேஸ் பாஸ் 6 months தான் யூஸ் பண்றேன். செமையா இருந்தது ப்ரோ ஃபோனு. பட் நான் இப்போ அப்டேட் ஒன்று வந்திருந்தது ஆகஸ்ட் 4 அப்போ. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் டவுன்லோட் ஆகிடுச்சு தெரியாமல். ஃப்ரம் த டே கேமரா நாசமாக போச்சு ப்ரோ. என்ன அந்த அப்டேட் வந்துச்சுன்னு இருக்குது, ஏன்டா அது வந்துச்சுன்னு இருக்குது. மெயினாக கேமராக்காக தான் அந்த மொபைலே வாங்கினேன். ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, ரியல்மி மட்டும் இப்படி பண்ணுறாங்களா இல்லைனா எல்லா பிராண்டும் இப்படி தான் பண்ணுறாங்களா? பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் இப்படி தான். Realme GT6 இப்போ ஃப்ரெஷ் லீஃப் கூட சொன்னாரே, பெயிண்ட் அடிச்சுட்டு தான் இருக்குது இன்னமும் அப்படின்னு. பாரபட்சமே பார்க்காம பெயிண்ட் அடிக்கலாம் போனுங்க. ஆமா, இந்த அக்கமா எங்கேயாவது யாரெல்லாம் போனாங்கன்னா நீ பான் அப்படின்னு கத்துதான். ஆமா, எங்க இருந்துடா சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா Realme ஃபோன்ல இருந்து வருது. யார் வீட்டுக்காவது பெயிண்ட் அடிக்கணுமா, என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அடிக்கிறேன். எதுக்கு பெயிண்டர் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு. அந்த அளவுக்கு மோசமா நிறைய போன்ஸ் இருக்குங்க. சரியா, அது கொஞ்சம் கடியா தான் இருக்கு உங்களோட ஆப்டிமைசேஷன்லாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம நண்பர்களே ஒரு சிலர், இப்போ உங்க சர்க்கிள்ல யாராவது ஒரு சிலர்லாம் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு, எங்களை மாதிரி ஆர்வக்கோளாறுகள் இருப்பாங்க கண்டிப்பா. அவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா Realme போன் எப்படி டவுன் கிரேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, டவுன் கிரேட் பண்றது. ஆமா, நான் ஒரு சில பேர்லாம் டவுன் கிரேட் பண்ணிட்டு Android 12 போயிட்டு 10 hour SOT-யாம். 5 மணி நேரம் எங்க இருக்கு? ஏன்னா அதுல ஏஏ இருக்காதுங்க, எந்த சர்வீஸும் ரன் ஆகாது. பின்னாடி பைத்தியக்காரனாட்ட தான் ஓடிட்டு இருக்கோம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது. Android யோசிச்சு பாருங்க ப்ரோ. ஒருத்தர் அன்னைக்கு போட்டு தரல, நம்மகிட்ட 5 மணி நேரம் தான் வந்துச்சு. நான் அப்புறம் OS மாதிரி 9 hours ஆயிடுச்சு. ஆமா, 5 மணி நேரம் சேம் அதே Realme ஃபோன் தான். ஸோ அதான் இதெல்லாம் வந்து யோசிக்க வைக்குது. அப்புறம் பேர் வைக்கல, நம்ம பேசியிருந்தோம்ல. ஐக்கு பிராண்ட்ல ரீபப்ளிஷ்டு டீல்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு. டெமோ யூனிட்டா, ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட் யூனிட்டா என்னன்னு கேட்டிருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட், எக்ஸ்சேஞ்ச் யூனிட், எதனால அவங்க என்ன பண்ணலாம்னா போர்டை மட்டும் அப்படியே வச்சு கூட இதெல்லாம் மாற்றலாம். இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கும், மேபி அதை மாற்றலாம். இப்போ இயர்பீஸ் இஷ்யூனா இயர்பீஸ், ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் மாற்றிருப்பாங்க, இல்லை டிஸ்பிளேல ஏதாச்சும் டிண்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா டிஸ்பிளே மட்டும் மாற்றிருப்பாங்க, பேட்டரினா பேட்டரி மாற்றி இருந்திருப்பாங்க. பட் ஆனால் 1 year வாரண்டி தராங்க. எனக்கு தெரிஞ்சு நம்பி தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஐகோ விவோட சர்வீஸ் யூஸ்வலாகவே எப்பயுமே நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு நம்பர் 1ல இருக்கானுங்க சர்வீஸில். ஸோ அதனால நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் ப்ரோ. அவர் அப்புறம் என்ன கேட்டிருக்காருன்னா, ஓப்போ K13 டர்போவில் 19K IP68 வேற இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது தண்ணியில் விழுந்தா மோட்டர் போட் மாதிரி மோட்டர் போட் மாதிரி ட்ருன்னு போவோன்னு கேட்டிருக்காருங்க. இல்ல அது போலாம், அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபேனை வந்து இப்படி திருப்புற மாதிரி அது ப்ரொப்பலரா வேலை செய்யணும். அப்பதான் வரும். ஃபேனே வந்து அது பாடியோட ஒட்டி கிடக்கு, தண்ணி விழுந்துன்னா தண்ணிக்குள்ள அதெல்லாம் ஓட முடியாம மாட்டிக்கும். அவ்வளவுதான். நம்ம ஆளுங்கெல்லாம் இப்ப நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் தண்ணிக்குள்ள எல்லாம் ஓட்டு விளையாண்டு இருந்தானுங்க. அந்த ஃபேன்ல ஊத்துனா சைட்ல தண்ணி வெளியில வருது, எதுவுமே ஆகல அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பண்ண சொல்லி யாரா சொல்லி கொடுத்தா? ஸ்கிரிப்ட்ல இருக்குனே அப்படின்னுவாங்க. ஐபி ரேட்டிங் இருக்குல்ல, ஐபி ரேட்டிங் ஃபேன்ல தண்ணி ஊத்துனா. ஓகே, இது நிறைய பேர் வந்து இந்த கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்ல வந்து பேக்ரவுண்ட் யூசேஜ் ஆஃப் ஆயிடும். இன்னொரு சிலர் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பை வந்து கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அதெல்லாம் பண்ண சொல்றாங்க. சோ இதெல்லாம் பண்ணாலும் வந்து நிறைய எக்ஸ்டர்னல் எஃபி இல்லைங்க, அந்த பேட்டரி இஷ்யூக்கு பிளே ஸ்டோர் அதிகமா கன்சியூம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஆமா, வாசு சுப்ரமணி ப்ரோ அதான் சொல்லியிருக்காங்க. நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இதுக்கு மட்டும் இல்லை, சாம்சங் ஃபோனுக்கும் இதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, நிறைய ரெட்மி ஃபோனுக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க. பிளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு சில டேட்டாஸை கூட கிளியர் பண்ணால் நல்லா இருக்கு டிவைஸ். அப்புறம்
வித்து இல்லையா? வித்து ஜான். வித்து வந்து ஜான் மந்த் பிறந்திருக்காரு. ஸோ அதனால அனுப்பியிருக்காங்க. கூகுள் ஃபோட்டோ நியூ அப்டேட்டு, இன்பில்ட் ஃபோட்டோ டு வீடியோ அண்ட் ஸ்கெட்ச் டு இமேஜ் லைக் சாம்சங் ஆப்பிள் பிளே கிரவுண்ட் லைக் அது எல்லாமே இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்லேயே அப்டேட் பண்ண வந்துருச்சாமா. ஸோ நீங்கள் எந்த ஃபோன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் வித் கூகுள் ஒன்று வச்சிருந்தீங்கனாலே ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆமாம், இப்போ அடிஷ்னலாக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. கரெக்ட். ஐமேக்ஸ் ஆர்கிவ்ஸா இவர் வந்து ஆமாம் சிவா ப்ரோ, விவோல சோ மச் ஆஃப் சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கு ப்ரோ. ரீசெண்டாக எங்கள் ரிலேட்டிவ் விவோ X100 பை பண்ணாங்க. இஸ் எ பிஸ்னஸ் பர்சன், ஸோ கால் அதிகமாக பேசுவாங்க. நீ இந்த இப்போ அதாவது இன்ஃபோன் ஆப்பு தேர் இஸ் அ மேஜர் ஒயில் ஆன் கால். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொரு கால் வருது, கால்லாம் வந்ததுன்னா யூ கான்ட் கோ பேக் டு த ஹோம் ஸ்க்ரீன். இட் வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபோட்டோ அண்ட் காலில் இருக்கும்போதே நம்ம காட்டணும்னு நினச்சா கூட அதெல்லாம் எதுவுமே கரெக்டாக பண்ண முடியாது. இந்த இஷ்யூ X200 மட்டும் தான் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் எல்லா விவோ ஃபோன்லேயும் இருக்கு. ஆமாம், விவோ ஃபண்டச் ஓஎஸ் மொக்க ஓஎஸ்ன்னு போட்டது வெரி ஒஸ்ட்டுன்னு. அது என்ன பண்ணாலுமே ஆவலை. அன்லாக்லாம் இருந்துச்சு. அவர் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்காரு. ஃபோன் லாக்ல இருந்துச்சான்னு கேட்டதுக்கு இல்லை, ஃபோன்லாம் அன்லாக்ல தான் இருந்துச்சு, ஆனால் அந்த ஆப்ஷனே தர மாட்டேங்குது. பிளாக் பண்ணி அப்படியே ஃபோன் ஸ்க்ரீன்லேயே அப்படியே நிற்கிது. அது நீங்கள் ஒன்று காலை கட் பண்ணாதான் உங்களால் வெளியில் போக முடியும். அந்த மாதிரி பண்ணுதான். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, இப்போ பிக்சல் சாம்சங்ல ஜாலி தெரியுமா? ஆமா, அப்படியே ஆமா ஃபுல் ஸ்கிரீன்ல ரிங் அடிச்சிட்டே தான் இருக்கும். பட் ஆனா அது அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு வேற வேலை பார்க்கலாம். எனக்கு ஃபோன் பேச பிடிக்கலைங்க அப்படின்ட்டு, எனக்கு ஃபோனா யூஸ் பண்ண பிடிக்கல அந்த பக்கம் அப்படின்னா ஓடி போயிட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபேக்ட் தான். அது வந்து ஒர்க் பண்ணியே தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பாப்பா அந்த Android 16 ஏதாவது பண்றானுங்களான்ட்டு. இது ஆரிஜின் வாய்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரேன்னு இருக்காங்க, பார்ப்போம். அனு அன்வர் ஃபோட்டோகிராஃபி ப்ரோ, ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் ஃபோன் வந்து Redmi Note 13 Pro Plus. சூப்பரா இருக்கும். அந்த கலர் அழகா இருக்கும்ல பின்னாடி. அதெல்லாம் விடுங்க, அதுல இந்த லெதர் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த கிரீம் ரோல் கேக் இருக்குல, அதுல தான் ப்ரோ அந்த 200 MB Samsung சென்சார். ஆமா, 200 MB சென்சார் வச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் 200 MB போட்டோ எடுத்தேன். அது வந்த புதுசுல ஆமா மிரட்டிருச்சு. அதெல்லாம் மீட் பண்ணி அந்த டைம்ல நம்ம S23 Ultra எல்லாத்தையுமே மண்ணக்க விட்டுருச்சு. S23 Ultraலயே நான் 200 MB, ஏன்னா S23 Ultraல இருந்தது பழைய 200 MB. இவன் வந்து யூஸ் பண்றது இது வேற மாதிரி வேற ப்ரோ. ஏன்னா இவங்க Samsung யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 1/1.3 இன்ச் இருக்கும். ஆமா, ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க கொடுக்கறது 1/1.4 இன்ச் தான். ஆமா, பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் Redmi Note 8 Pro தான் யூஸ் பண்ணேன். ஒரு லாஸ்ட் 6 பக்காவா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கால் பேசிட்டு ஃபோன் டெட் ஆயிடுச்சு. அப்போ நான் நியூ ஃபோன் சூஸ் பண்ண யோசிக்கும் போது Redmi Note 14 Pro Plus லேட்டஸ்ட் லான்ச்ல இருந்துச்சு. பட் நான் Redmi Note 13 Pro 14 Pro Plus செக் பண்ணேன். 13 Pro Plus + 14 Pro Plus செக் பண்ணிருக்கேன். ரெண்டுமே இருந்துச்சு அந்த டைம்ல. பட் பிரைசிங் ரொம்ப டிஃபரெண்ட் இருந்துச்சு. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நாட் வேல்யூ ஃபார் மணின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் 13 Pro Plus சூஸ் பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா ஃபோன் வேற லெவலில் இருந்தது. கேமரா டாப் நாச் 10/10 கொடுப்பேன் ப்ரோ. பிகாஸ் நான் ஃபோட்டோகிராஃபர், எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கொடுத்துச்சு. கரெக்ட். அதுவும் நைட் ஃபோட்டோகிராஃபி தரமா இருந்துச்சு. மாசு 20/10. நான் லைட் நல்லா உள்ள எடுக்குங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பர்சனலா. அதனால நான் கொடுக்குறேன் எக்ஸலன்ட் ரிசல்ட். பேட்டரி நல்ல பேக்கப் 8/10, பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ 8/10, கேமிங் 9/10. ஹை ப்ரோஎஸ் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓவரால் திஸ் ஃபோன் கேமராக்காக தான் தாராளமாக வாங்கலாம். பட் வீடியோகிராஃபி ஆவரேஜ் தான். கண்டிப்பா சைனீஸ் ஃபோன்ஸ்ல கொஞ்சம் கோளாறு தாங்க. சைனீஸ் ஃபோனு வீடியோகிராஃபி அப்படின்னு ஒன்று எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்ட். தேங்க்யூ ப்ரோ. அனு அன்வர் ஃபோட்டோகிராஃபி டேட்டா செம்ம டேட்டா. இந்த ஃபோன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நல்ல டிவைஸ். சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருவோம், நல்லா இருக்கும், மிரட்டலாக இருக்கும். அந்த 200 MB எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தடவை ஆக்சுவலாக 14 Pro Plusல என்ன மேட்டர்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஆமா, அதனால சரி அந்த 2 MB மேக்ரோ கிடையாது. கரெக்ட். பிரைமரி சென்சார்லயே மேக்ரோ நல்லா எடுக்க முடியுது. நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற அந்த 200 MBலயும் 3x மேக்ரோ எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப இன்னொரு வீடியோ சந்திப்பாரு. சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.